சென்னைக்கு ரீச் ஆகிட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்த அந்த ஆடிஷனையும் அட்டன் பண்ணிட்டேன். என்னோட லக்கோ இல்லை நான் 3 வருஷமாக என் பேஷனுக்கு போட்ட எஃபோர்ட்ஸ்னாலேயோ தெரியல, அந்த ஆடிஷன்லேயும் செலக்ட் ஆகிட்டேன். இன்னும் 1 மந்தில் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டேன். இனி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டோட இந்த சந்தோஷமான விஷயத்த என்னோட லக்கி சாம் பிரார்த்தனாக்கு தான் முதல்ல சொல்லணும்னு கால் பண்ணேன். பட் அவள் எடுக்கவே இல்லை. நேரம் அப்படியே ½ அன் ஹவர் ஆச்சு, 1 ஹவர் ஆச்சு, அதுக்கு மேலேயும் ஆகிட்டே இருந்தது. திருப்பி கால் வரல, மெசேஜ் பண்ணனா ரிப்ளையும் இல்லை. எனக்கு மனசில் ஏதோ ஒரு பயம் வர ஆரம்பித்தது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனால் அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை. 1 வாரம் பொங்கல் லீவ் வேறு. இனி அவளை 5 நாள் கழிச்சு தான் பார்க்கவே முடியும். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு மெசேஜ். அம்மு, நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவை எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. அதனால இங்கே பெரிய பிரச்சனை. நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த பயமும் இருந்துச்சு. அதே நேரம் வரப்போகிற ஃபைனல் ஆடிஷனுக்கு நான் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ஆனால் என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலை. அவளை பார்க்கணுன்ற ஏக்கமும் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆயிடக்கூடாதுன்ற பயமும் எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. காலேஜ் ஓப்பன் ஆனதும் நான் அவளுக்காக அவள் பஸ் நிற்கிற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 9:45 ஆகியும் அவள் ஆளை காணோம். அப்புறம் 10:30க்கு அவள் வெளியே கிராஸ் ஆகி போகிறத என் கிளாஸ் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். பிரேக்கில் 2 பேரும் கேன்டீனில் உட்காந்து நான் என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கும்போது ஆடிஷன் என்னாச்சுன்னு அவள் என்கிட்ட கேட்டா. எல்லாத்தையும் சொன்னேன். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படியே கண்டினியூ பண்ண, நீ பெரிய ஆளாயிருவ கண்டிப்பாக, ஆனால் நம்ம லவ் அப்படியே விட்டுருவோன்னு சொன்னான். எனக்கு அவள் என்னையை விட்டுட்டு போயிடுவாளோன்ற பயம் அதிகமாக ஆரம்பிச்சது. பயத்தில் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அம்மு, என்னடி இப்படி சொல்கிற? இப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். இப்படிலாம் நீ விளையாட்டுக்கு சொன்னாலே என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். இவ்வளோ நாளாக யாருமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ விட்டுட்டா மொத்தமாக போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவள் என்கிட்ட சொல்ல தயாராக இல்லை. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அவள் கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. அதுக்கு மேலே அவள் அழுகிறத பார்க்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அதனாலேயே நான் அப்புறமா பேசுகிறேன்னு அவளை அளவிடாமல் கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அவங்க மாமா பார்த்து அதை அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி பிரார்த்தனாவை ரொம்ப கேவலப்படுத்தி அவளை சூசைட்கே ட்ரை பண்ண வச்சுருக்காங்கன்னு தெரிய வந்தது. நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பிறந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே அவள் எதுக்குமே கண் கலங்கிடக்கூடாதுன்னு அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அவள் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கூட நான் எதையாவது சொல்லி சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அப்படி நான் பார்த்துக்கிட்ட பொண்ணுக்கு என்னாலே இவ்வளோ பெரிய கஷ்டம், என்னாலே இவ்வளோ பெரிய அவமானம். நான் திட்டாமல் கூட பார்த்துக்கிட்ட புள்ள சூசைட் ட்ரை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்னால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே என்னால் காலேஜுக்குள்ளே உட்காரவே முடியலை. ஆனால் என்னால் அவளை கன்வின்ஸ் பண்ணாமலும் இருக்க முடியல. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமாகவே அவளும் கஷ்டப்பட்டிருக்கா. என்ன நடந்தாலும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டுற மாட்டேன்னு சொன்ன பிரார்த்தனா இப்போ வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டான்னா என்னால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன ஆனாலும் நான் தான் அவளை பார்த்துக்கணும். அவள் தான் என் வாழ்க்கைன்னு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அது. நான் அவளுக்கு டெய்லியும் கால் பண்ணேன், அவள் எடுக்கவே மாட்டா. ஒரு நாளைக்கு 100 மெசேஜாக தான் அனுப்புவேன், என் கூட பேசுன்னு. ஒரு தடவையாவது பேசு, எதுனாலும் பார்த்துக்கலான்னு. என் கூட பேசினாவாது நான் கொடுக்குற நம்பிக்கையில் என் பக்கம் நின்ற மாட்டாளன்ற ஏக்கத்தோட ஒரு மெசேஜும் அனுப்புனேன். என்னால் இப்படி அவளை பார்த்துட்டும் பேசாமல் இருக்க முடியல. அவள் என்னை அவாய்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பெரிய ரணமாக இருந்துச்சு. அதனாலேயே அதிலிருந்து நான் ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜில் ஓடி வாங்கிட்டு சிம்பானா ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி கஷ்டம்னா சரக்கு அடித்தா தம் அடித்தா பெட்டராக இருக்கும்னு. எனக்கு தான் எந்த பழக்கமும் இல்லையே. அதனால் அழுதேன், ரொம்ப அழுதேன். அழுதுட்டு மட்டுமே இருந்தேன் 5 மாதமாக. அந்த நேரத்தில் என் கூட இருந்தது எல்லாமே சிம்பானாவும் சஞ்சுவும் தான். அந்த 5 மாதத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ, எந்த லிமிட்லாம் வச்சுருந்தாலோ அவள் அது எல்லாத்தையும் மாற்றிக்க ஆரம்பித்தா. வெளியே போகாதவ
அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போக ஆரம்பித்தா. அப்படியே அவள் வாழ்க்கையில் நான் ஒருத்தர் இல்லைன்ற மாதிரியே நடந்துக்க ஆரம்பித்தா. அவள் சந்தோஷமாக அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாளா, இல்லை அவங்க வீட்டில் அவளை டார்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு மாற்றிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த 5 மாதத்தில் அவ்வளோ கெஞ்சினேன். போக போக என்னோட நம்பிக்கை எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. இடையில பிரார்த்தனாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பையனை இவளுக்கு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. இதில் எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிருச்சு. அதோட அவகிட்ட கடைசியாக ஒரு டைம் பேசிடணும்னு கேட்டு கேன்டீனுக்கு வெளியே வந்து என் கூட உட்கார்ந்தா. எப்போவும் என்னை ஒட்டியே உட்கார்ற பிரார்த்தனா அன்னைக்கு யாரோ பிடிக்காதவங்க பக்கத்தில் இருந்த மாதிரி தள்ளி உட்கார்ந்தா. அன்னைக்கு தான் ஆல்ரெடி அவள் என்னை விட்டு எவ்வளோ தூரம் விலகி போயிட்டான்னு தெரிஞ்சது. அவள் அமைதியாகவே இருந்தா. என் முகத்தை பார்க்க கூட அவள் தயாராக இல்லைன்னு தெரிஞ்சது. அதனால் நானே ஆரம்பித்தேன். என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? என்ன ஆனாலும் இதை விட்டுற வேண்டான்னு தானே சொன்னேன் என்கிட்ட. இப்போ ஏன் நீயே இப்படி மாறிட்ட? நீயே சொல்கிற நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு. நானே மாறிட்டேன்னா நான் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருப்பேன்னு யோசிச்சுப்பாரு. என்னடி பேசுகிற? நான் இருக்குன்னு சொல்கிறேன்ல, எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம். இப்படி விட்டுட்டு போகிறதுக்காக லவ் பண்ணோம்? நிக்கில், இவ்வளோ நாளாக நீ என்னை அடித்ததும் இல்லை, திட்டினதும் இல்லை. என்னை விட்டு போகிறப்பையும் அப்படியே இருந்துடுறியா ப்ளீஸ்? மொத்தமாக முடிஞ்சது எல்லாமே. அவள் கேட்ட அந்த ரெக்வஸ்ட்லேயே எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாமல் கண் கலங்க அவள் ஃபேஸை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ரெக்வஸ்ட் என்னைய ஒரு மாதிரி ஆக்கிருச்சு. என்னமோ ரொம்ப உண்மையாக லவ் பண்ணிட்டேன் போல். அதனால தான் அவளோட கடைசி ஆசையை என்கிட்ட இதை கேட்டிருக்கா. அவளை நான் இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலை. இது நான் பிடிச்சிட்டு இருந்த கடைசி ஹோப்பையும் விட வேண்டிய நேரம்னு எனக்கு தெரிஞ்சது. அவள் ஞாபகார்த்தமாக என் பர்ஸில் வச்சுருந்த அவள் ஃபோட்டோ, அப்புறம் அவள் கொடுத்த சாக்லேட்டோட ஒரு கவர், அப்புறம் முதலாக அவள் எனக்கு கொடுத்த ஒரு 5 ரூபா காயின், இது எல்லாத்தையும் எடுத்து அவள் என்கிட்ட கேட்ட ரெக்வஸ்ட்டோட அவன் நினைவுகளையும் அங்கேயே அவகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். அவள் என்கிட்ட கடைசியாக கேட்ட அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ஆன்சரையும் மௌனத்தோட அவன் நிகழ்வுகளையும் அங்கேயே அவகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப அழுதேன். அடுத்து பல மாதத்துக்கு சிம்மானா கூடயே தான் இருந்தேன். கலக்க போகுது யாருக்கும் போக முடியல. கோவிடும் வந்தது, ஷூட்டிங்கும் இல்லை. இவளோட ஞாபகமும் என்னை கொன்னுட்டு இருந்தது. 2 பேருமே ஒரே இடத்துல வேலை பார்க்குறது அதை விட கொடுமையாக இருந்தது எனக்கு. அதே சமயம் என் வீட்டையும் நான் பார்த்துக்கணும். அதனால் அண்ணாக்கிட்ட மனசை விட்டு பேசிட்டு கிளம்பணும்னு முடிவெடுத்துட்டேன். நேராக ஆஃபீஸ் போனேன். அண்ணா, என்னால் இன்னுமே பிரார்த்தனை மறக்க முடியல. அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிருந்தா கூட நான் இப்படிலாம் இருந்திருப்பேனான்னு தெரில. ஆனால் அவள் போகிறப்பையும் எனக்கு உண்மையாகவே இருந்துட்டு போயிட்டா. நான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணுன்னு நினச்சவளை கடைசியாக என்னை திட்டிராதன்னு கேட்க வச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அவளை என்ன ஆனாலும் கைவிட்டுற மாட்டேன்னு நான் பண்ண ப்ராமிஸை கூட என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அவள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்னால் மூச்சு கூட விட முடியல. எனக்கு தெரியும் மிமிக்ரியில் எனக்கு எவ்வளோ வெறி இருந்துச்சு, மீடியாவில் நிறைய பேஷன் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்துக்குமே இப்போ நான் எந்த இடத்துல இருக்கணும், அது எல்லாத்துக்குமே காரணம் அவள் தானா, அவள் மட்டும்தான். இது எல்லாமே போதும்னா எனக்கு போதும். அதுவும் இல்லாமல் கோவிலில் நமக்கும் எந்த ஒரு ஷூட்டும் இல்லை. என் வீட்டையும் நான் தான் பார்த்துக்கணும். நான் வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிடுறேன். நான் போயிடுறேன் ப்ளீஸ். எனக்கு வேறு வழியே தெரிலண்ணா. ஆனால் நான் அவளை நான் எப்படி விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சனோ அதே மாதிரி தான் என்ன ஆனாலும் உங்களையும் தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இப்போ இதை நானே இல்லைண்ணா. நான் போகிறேண்ணா ப்ளீஸ். என்னோட காதல், என்னோட பேஷன், என்னோட கண்ணீர்னு எல்லாத்தையுமே அவர்கிட்டே கொட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். அவரும் அழுதார். ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரில. அப்புறம் நான் அந்த நம்பரெல்லாம் உடச்சி போட்டுட்டு நான் இருக்கேன்னே யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டேன். வீட்டுக்காகவே வேறு வேலையில் சேர்ந்தேன். ஆனால் அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியலையேன்ற கில்ட்டு
என்னைய யாரு கூடயுமே பேச விடாமல் பழக விடாமல் தனிமையிலே இருக்க வச்சது. 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது 3 வருஷம் கழித்து அண்ணாவை பார்க்க போகிறேன். காந்திபுரமில் அண்ணாவும் சஞ்சுவும் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சஞ்சுவை பஸ் ஏற்றி விட்டுட்டு அண்ணா என் தோள் மேலே கை போட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தார். டேய் தம்பி, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் அவளை மறக்கலன்னு. உன் ஃபேஸ்லேயே தெரியும்டா நீ எப்படி இருக்கன்னு. அந்த அளவுக்கு தான் நம்ம பழகியிருக்கோம். உன்ட்ட நான் இதை என்றைக்கோ சொல்லணும்னு நினச்சேன். மேபி அன்னைக்கே சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக இப்போ சந்தோஷமாக இருந்திருப்ப. நாங்கள் எல்லாருமே உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் நீ எங்கே இருக்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. கால் பண்ணுனா நம்பரும் சுவிட்ச் ஆஃப். சோஷியல் மீடியாஸ்லேயும் நீ இல்லை. ஆனால் இதை நான் இப்போயாவது உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நீ போனதுக்கப்புறம் பிரார்த்தனாவும் வர்றதில்லை. ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரார்த்தனா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கு வந்தா. அவளை அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை. நல்லா பேசிட்டு, அண்ணா எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம், கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சந்தோஷமாக எங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு போனாடா. பிரார்த்தனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து அவளே கல்யாணத்துக்கு சந்தோஷமாக ரெடி ஆகிட்டாடா. இப்போ குழந்தை கூட இருக்கலாம். ஆனால் நீ தான் இன்னும் நீ பண்ணின ப்ராமிஸை காப்பாற்ற முடியலன்னு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க. நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வா, நம்ம பேசுவோம். அவர் சொல்லிட்டு போன அப்புறம்தான் என்னையே அறியாமல் என் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. இவ்வளோ நாளாக நான் பண்ணின சத்தியத்தை காப்பாற்ற முடியலையேன்னு அவளை நினச்சி நானே ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்டு கிடந்திருக்கேன். ஆனால் பிரார்த்தனாவே சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால் அவள் வாழ்க்கை அழிஞ்சு போகலை. அவள் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கான்ற உண்மையால் சிம்பானா கூண்டுக்குள்ளே இருந்த எனக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருந்தது. நம்மளால் நம்ம பொண்ணு வாழ்க்கை நாசமாகலை, அவளே சந்தோஷமாக தான் இருக்கா. நான் ஏன் இன்னும் அவளை நினச்சி கஷ்டப்படணுன்ற உண்மை எனக்கு புரிய வந்தது. என் கில்ட்டை தூக்கி போட்டு என்னோட எல்லா பாரத்தையும் அந்த காந்திபுரம் ரோட்லேயே விட்டுட்டு சுதந்திரமாக என்னோட ரெக்கையை விரித்து பறந்த நாள் அதுதான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட குருநாதர், என்னோட அண்ணா சிம்பா தான். நிக்கிலோட காதல் கதை எனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் கடைசி வர நிக்கில் பிரார்த்தனாவை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம இருந்த மனசு நம்மள எவ்வளோ பேருக்கு வந்திருக்கும்னு தெரியாது. பிரியும் போது கூட என்னை திட்டிராதன்னு கேட்ட பிரார்த்தனாவின் கடைசி ஆசையையும் நிறைவேற்றியது நிக்கில் அல்ல, நிக்கில் பிரார்த்தனாவின் மீது கொண்டிருந்த காதலே. இந்த பிரிவில் நிக்கிலுக்கும் பிரார்த்தனாவுக்கும் பெரிய பாதிப்பே இருந்திருந்தாலும் கடைசி வர அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடாம ஏமாத்திராம அவங்க சூழ்நிலைகளின் காரணமாகவே பிரிஞ்சிருக்காங்க. பிரிவிலும் உண்மையை மட்டுமே கொண்டிருந்த இவர்கள்தான் தோற்றனர். இவர்களின் காதல் அல்ல. இவர்களின் காதல் என்றுமே ஒரு நினைவாக, ஒரு ஆனந்தமாக அவர்களிடம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நிக்கில் அடைப்பட்டிருந்த கூண்டு எதுவென்று அறிந்து அவரை சுதந்திர பறவையாக சிறகடித்து பறக்கவிட்ட குருவை போல, அண்ணனை போல நம்மளும் நம்முடன் இருப்பவர்களிடம் நடந்து கொண்டால் பலரும் சுதந்திரமாக பறந்து கொண்டிருப்பார்கள். இந்த கதை காதலின் ஏமாற்றம் அல்ல, காதலின் அனுபவமே.